முன்பற்களில் ஏதாவது ஒரு பல் அடிபட்டு இந்த மாதிரி பாதியாக உடஞ்சிட்டு அப்படின்னாலோ அல்லது நாளுக்கு நாள் அது கருத்துக்கிட்டே வந்தாலோ அல்லது அந்த பல்லுக்கு மேலே ஊனில் வந்து ஏதாவது வீக்கமோ அல்லது அந்த பல்லில் வந்து வலியோ இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சில சமயம் நம்மளுக்கு அடிபட்டோடனே அந்த பல் பாதியாக உடஞ்சிரும். சிலருக்கு வந்து அந்த முழு பல்லே உடைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி முழு பல்லே உடஞ்சாலும் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அந்த பல் வந்து பாதியாக உடஞ்சிட்டு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா திருப்பி நம்ம அந்த பல்லை வந்து பழைய ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் காம்போசிட் ரெசின் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்போசிட் ரெசின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிசின் மாதிரி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு கிளே மாதிரி, அதாவது களிமண் மாதிரி நம்ம எந்த ஷேப்லனாலும் அதை நினச்சிக்கலாம், ஷேப் பண்ணிக்கலாங்க. இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பல்லுக்கு நேராக மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம பழைய பல்லு மாதிரியே, அது பழைய பல்லோட ஷேப் மாதிரி அதை என்ன செய்வோம்னா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லைட்டை க்யூர் பண்ணுவோங்க. இந்த மாதிரி லைட்டை க்யூர் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிசின் மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிடாக மாறிடுங்க. அதாவது நல்லா கட்டியாக நம்ம பல்லு மாதிரியே ஆயிடும். இந்த மெட்டீரியல் வந்து நிறைய ஷேட்ஸில் வருங்க. அதாவது நம்ம பல்லோட கலர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய ஷேட்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய ஒயிட்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த காம்போசிட் டிசைனும் நம்ம பல்லுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ஷேட்ஸில் வருங்க. நம்ம பல்லுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ, எந்த ஷேடு மேட்ச் ஆகுதோ அந்த மெட்டீரியல் வச்சு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த பல்லுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. நம்ம சொந்த பல் மாதிரியே இருக்குங்க. ஆனாலும் நம்ம வந்து இதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒட்டு தான், நம்ம ஒரிஜினல் பல் மாதிரி கடித்து சாப்பிட முடியாது. பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பொதுவாக எவ்வளோ ஆகும் அப்படின்னா 800 to 1500 ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 800 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வர வாய்ப்பு இருக்குது. இதே இது வந்து உங்களுக்கு நம்ம இதை மாதிரி ஷேப் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பல்ல வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதாவது அடிப்பட்டோடனே 2-3 நாளைக்கு நார்மலாக பெயின் இருக்க வாய்ப்பு தான். ஏன்னா அடிப்பட்ட வேகத்தில் அது வந்து உங்களுக்கு 2-3 நாள் வலிக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்ம அடிப்பட்டு அந்த பல்லு வந்து ஒரு வாரம் கழிச்சோ அல்லது ஒரு 6 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சோ அல்லது பிறகு எப்பவுமோ அந்த பல்லு வலிச்சிச்சு அப்படின்னா அந்த பல்லு உள்ளே இருக்கிற பல்ப் அப்படிங்கிற சாஃப்ட் டிஷ்யூ, அதாவது நம்ம பல்ல வந்து 3 அடுக்கு இருக்கும். உள்ள பாகம்னா வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ, அதாவது ஒரு தசை பகுதி. அந்த தசைக்கு தான் ரத்த ஓட்டங்கள் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பல்லு வலிக்குது அப்படின்னா அந்த தசையில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடிப்பட்ட வேகத்தில் அந்த தசையில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அந்த பல்லு உள்ளே இருக்கிற தசை பகுதியில் அடிபட்டு அப்படின்னா அந்த தசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிக்குங்க. இப்படி கெட சொல்லதான் நம்மளுக்கு அந்த பல்லு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் நம்ம ரீஷேப் பண்ணி வச்சுட்டோம், அதே நம்ம பல்லு நம்மளுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பல்லை நம்ம வந்து வலியை போக்குறதுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பற்றி. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அந்த பல்லு உள்ளே இருக்கிற சதையை எடுத்துட்டு வேற ஒரு மெட்டீரியல் வச்சு அந்த ஸ்பேஸை அடைக்கிறதாங்க. இந்த மாதிரி நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பல்ல வலி இருந்தாலோ அல்லது அந்த பல்லுக்கு நேராக மேலே ஊனில் வீக்கம் இருந்தாலோ சீக்கிரமாக சரியாயிருங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிளினிக்கில் வந்து 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்குள்ளே சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே இது ஒவ்வொரு கிளினிக்லையும் ஒவ்வொரு ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே இது நம்ம பல்லு உடஞ்சிருக்கு, அதை ரீஃபில் பண்ணதுக்கு 800 ரூபாய் வரும். ரூட் கனால் பண்ணதுக்கு தனியாக 2000 வர வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் நம்ம அந்த பல்லை வந்து வலியை சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பல்லை வந்து வலியெல்லாம் இல்லை, ஆனால் நாளுக்கு நாள் அந்த பல்லு வந்து கருத்துக்கிட்டே வருது, அதாவது பிளாக்கிஷ் ஆகிட்டே வருது அப்படின்னா அந்த பல்லு வந்து உள்ளே இருந்தே அரிச்சிக்கிட்டே வருதுங்கிறது தாங்க அர்த்தம். அதாவது அந்த பல்ல அடிப்பட்ட வேகத்தில் அந்த உள்ளே உள்ள சதை செத்து பல்லு வந்து உள்ளே இருந்தே அரிச்சிட்டு வரனால தான் உங்களுக்கு இந்த நிறம் மாறி பிளாக்கிஷாக தெரியுதுங்க. இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த பல்லு வந்து உள்ளே இருந்தே இத்துக்கிட்டே வருது. இந்த மாதிரி இத்துக்கிட்டே வருது அப்படின்னா நாளடைவில் கொஞ்ச நாள் கழித்து இந்த பல்லு வலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே இது உடஞ்சி போவதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கருத்துக்கிட்டே வருது, அசிங்கமாக தெரியுது, அதை சரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா வெனீர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெனீர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். நம்ம கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சிப் மாதிரி இருக்கும், ஒரு தகடு மாதிரி இருக்கும். இந்த தகடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா
நம்ம பல்லு இருக்குது பார்த்தீங்களா, கருத்து போயிருக்குல்ல, அந்த பல்லுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே இருந்து பார்க்க சொல்ல அந்த பிளாக்கிஷ் நம்மளுக்கு தெரியாது, அந்த வெளியில் உள்ள தகடு தான் தெரியுங்க. இதே இது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த பல்லுக்கு க்ரௌன் கூட போட்டுக்கலாம். க்ரௌன்னா என்னென்னா அந்த பல்லை சின்னதாக்கி ஒரு தொப்பி மாதிரி மேலே போட்டு விட்டுலாங்க. இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு அந்த பிளாக்கிஷ் தெரியாமல் அந்த பல்லு வந்து நம்மளோட சொந்த பல் மாதிரி, அதாவது பக்கத்துள்ள பல் மாதிரி நம்ம அதை என்ன வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன தான் இதுக்கு வந்து கேப் போட்டாலும் வெனீர்ஸ் போட்டாலும் நாள் ஆக ஆக இந்த பிளாக்காக இருக்கிற டூத் வந்து உள்ளேருந்து இத்துக்கிட்டே வரனால உடைய அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பல்லு உடஞ்சி போகிற வரைக்கும் நீங்கள் அதில் வெனீர்ஸோ அல்லது கேப்போ ப்ளேஸ் பண்ணி நீங்கள் என்ன வச்சுக்கலாம், வெளியே தெரியாமல் வச்சுக்கலாம். சரிங்களா? இதே அந்த பல்லு உடஞ்ச பிறகு அதுக்கு வந்து நம்ம செயற்கையாக வேற ஒரு பல்லை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் முக்கியமாக அந்த பல்லு அடிப்பட்டனால நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனை. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல்லு வந்து முழுசாகவே உடஞ்சிட்டு, அதாவது வெளியே தெரிகிற பக்கம் முழுசாகவே உடஞ்சிட்டு உள்ள வேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து அந்த பல்லை எடுத்துட்டு வேற ஒரு இம்ப்ளான்ட் அதில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே பல்லு வைக்கிறது தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் அந்த பல்லை பிடுங்கல உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா எனக்கு அந்த பல்லு பிடுங்க வேண்டாம்ப்பா, இம்ப்ளான்ட்லாம் பண்ண வேண்டாம், நம்ம பல் உள்ளே இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது. அது என்னன்னா போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டுக்கு மட்டும் நம்ம ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு போஸ்ட்டை அதுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அதில் ஒரு போஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரௌன் கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி க்ரௌன் கொடுத்தனா உங்களுக்கு வந்து பல்லு வந்து பழைய மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மிங்க. ஏதாவது தெரியாமல் பட்டா கூட உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பாதியாக உடஞ்சிட்டு அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் இம்ப்ளான்ட் போயிடுங்க. எனக்கு இம்ப்ளான்ட் வேண்டாம், எனக்கு வந்து சொந்த பல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் அண்ட் கோர் பண்ணி அதுக்கு மேலே கேப் போட்டு நீங்கள் பல்ல வச்சுக்கலாங்க. நம்ம ஏன் இந்த முதல்ல இம்ப்ளான்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட் அண்ட் கோர் போட்டு அதுக்கு மேலே க்ரௌன் வைக்கிறதுக்கு பொதுவாக உங்களுக்கு வந்து ஒரு 6,000 கிட்ட செலவாயிடும். அதே நீங்கள் ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிங்க அப்படின்னா அது 12,000 to 13,000 தான் உங்களுக்கு செலவாகும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த போஸ்ட் அண்ட் கோர் வச்சுட்டு சீக்கிரத்தில் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பல் பாதியாக ஃபுல்லாக உடஞ்சிட்டு அப்படின்னா பெஸ்ட்டு இம்ப்ளான்ட் போயிருங்க அல்லது போஸ்ட் அண்ட் கோர் பண்ணுங்கள். சரி, நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு காம்போசிட் ரெசினை வச்சு நம்ம ஃபில் பண்ணாலே போதும் அப்படின்னா 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வர வாய்ப்பு இருக்குது. அதே இது அதுக்கு ரூட் கனால் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரூட் கனால் பண்ணதுக்கு தனியாக 2000 ருபீஸ் செலவாகுங்க. அதே இது வந்து உங்களுக்கு இந்த வெனீர்ஸ் பிளேஸ் பண்ணும் அப்படின்னா அந்த வெனீர்ஸ் வந்து 4000 ஸ்டார்ட் ஆகுது. அதே இந்த போஸ்ட் அண்ட் கோர் பண்ணி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5000 வரை சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதே இது நீங்கள் இம்ப்ளான்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 12,000 சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த பல்லோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் போடுங்க. யாருக்காவது அரைப்பல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டென்டல் சம்மந்தமாக நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.